ஹாய் எவ்ரிஒன். இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? எல்லாம் சொல்லுங்கள். நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சா? எல்லாம் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேர் சேர மாட்டேங்க, சேருங்கப்பா. ஏன்னா அடுத்த கரியர் கைடன்ஸ் வீடியோவில் அதில் தான் போட்டு அப்லோட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, நிறைய இருக்குப்பா. அப்படியே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, 1 மார்க்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம சொன்னது தான். டிஸ்பைஸ்டு, ஹேட்டட், ஸ்க்ரம்பிளிங் வர்றது தான். கிளைம்பிங் ஹரிட்லி, சாயஸ், கன்ஃபியூஷன், ரிப்பீட்டடு. ஆண்ட்ரிம்ஸ் வந்து பெர்சியூடட், டிஸ்யூடட். அதுக்கப்புறம் சஃபிஷியன்ட், இன்னடிகேட். அது ஏன் அடிச்சு எழுதியிருக்கேன்னு நம்ம கொடுத்த பையன் அந்த ஆன்சரில் எழுதியிருக்கிறான், என்ன போதோ. பேண்டர், ரெப்பிட்டி. அதுக்கப்புறம் நோபலிட்டி. அதுக்கப்புறம் ஃபேசல் வேவ் வந்து புக் பேக் தான், செட் ஆஃப். அதுக்கப்புறம் மவுண்டைன் எபோவ் தி லேக். சரிங்களா? அடுத்த தேர் ஃபோர், லிங்கர். 11th ஒன் வந்து டு பி மோஸ்ட் பவர்ஃபுல் இடியம். இதுவும் புக் பேக் தான். டிட்டர்மினர் நான் கேட்பேன், டிட்டர்மினர் கேட்பாங்கன்னு சொல்லல. மெனி, அதோட ஆன்சர் மெனி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். பிட்வீன் ஜாப்ஸ், அன்எம்ப்ளாய்ட், பொலிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ். பிளெண்டட் வேர்டு மொப்பேட், மோட்டர் ப்ளஸ் பெடல். நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அதுக்கப்புறம் டைம் டேபிள், ஷெடியூல், ஈஸி தான். சிஐஏ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ஈஸி. வைஸ், விஸ்டம், நவுன் ஃபார்ம் கேட்பாங்கன்னு சொன்னால். டிட்டர்மின் பர் 2 கேட்டிருக்கான். ஹவு மெனி பேஜஸ் டிட் யூ ரீட்? மை மதர் இஸ் அன் ஹானஸ்ட் உமன். ஒவ்வொரு சவுண்டு வரும்னா ஹானஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது அப்ரிசியேஷன் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கும் ஈஸி தான், இப்போ ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. பர்சனிஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று தான் கேட்டிருக்கேன். மீதி எல்லாமே புக் பேக் தான். அண்ட் ஆல்சோ இதை வச்சே மேட்ச் பண்ணி எழுதிடலாம். பவுச், மீன் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடு. ஸோ எல்லாமே ஈஸி தான். அலிட்ரேஷன் கேட்டிருக்கேன், அது எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்தது கிராமர். நிகிதா செட் டு கனிஷ்கா, ப்ளீஸ் டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ். நான் சொன்ன நேற்று புக் பேக்கில் பாருங்கண்ணா, அதே ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நிகிதா டோல்டு கனிஷ்கா நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ். ஸோ அடுத்து ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். பேசிவ் வைஸாக மாத்திரம். ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். இது கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இஃப் யூஸ் பண்ணுறது பாருங்கள். இந்த போலீஸ் மேன் வுட் நாட், இது எப்படி வேணாலும் எழுதலாம். அன்லெஸ்ஸை தூக்கிட்டு இஃப் தி மேன் ஹேட் நாட் வயலேட்டட் த ரூல்ஸ் த போலீஸ் மேன் வுட் நாட் ஹேவ் அரெஸ்டட் ஹிம். இப்படி எழுதலாம், வேறு மாதிரி எழுதலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் செம ஈஸி. நான் சொன்னேன், சிம்பிள் காம்பவுண்ட் கஷ்டமாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண எழுதலாம். நேற்று நம்ம கொடுத்த அந்த 6-7 கொஸ்டின்லேருந்து தான் மாடல் கேட்டிருக்காங்க. பாரதி இஸ் ஏ குட் ஆக்டர், இஸ் நாட் பாப்புலர். தோ பாரதி இஸ் ஏ குட் ஆக்டர், ஹீ இஸ் நாட் பாப்புலர். முடிஞ்சு ஓகேவா? இது எப்படி வேணாலும் எழுதலாம். பட்டுன்னு போட்டு கூட எழுதலாம். தோ பட்டு 2 வரக்கூடாதாம். அடுத்தது கேஸ்டில் 32வது. 31வது என்ன போயமே? 3rd போயமே. 33வது என்ன போயமே? கடைசி போயமே. ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, புக் பேக் தான். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் ஒன்று மட்டும் ஒரு மாதிரி புக்கின்னு. 35வது 36வது எழுத வேண்டியது தான். அடுத்தது கொரியர் சர்வீஸ். நான் என்ன சொன்னேன்? ஜூஸு, டீ இதெல்லாம் பார்த்துட்டு போவீங்க. கொரியர் சர்வீஸ் பார்த்துட்டு போங்கடான்னு. ஈஸி தான், நீங்களே ஓனாக கூட எழுதலாம். அந்த புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸ்லோகன் ரைட்டிங் வரும்னு சொன்னேன், எழுதுறதுக்கு. டயலாக் ரைட்டிங் ஓகே. அப்புறம் இது ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இது 3 நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி டீட்டெயில் வந்துருச்சு, ஓகேவா? டாக்டர் பெனாட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ்டல் வந்துருச்சு, அக்சினோவும் வந்துருச்சு. ஸோ பிளான் படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சம்மரி ரைட்டிங் வழக்கம் போல் சம்மரி ஆர் நோட்டு 1 சம்மரி எழுதிடலாம், அவ்வளோதான். அடுத்தது லெட்டர் ரைட்டிங், பைலட்டு. நம்ம சொல்லியிருந்தோம், ஜாண்டிஸும் கேட்டிருக்காங்க, பைலட்டும் கேட்டு 2மே புக் பேக். நான் சொன்ன மினி மெட்டீரியல் தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து எரர் ஸ்பாட்டிங், அதுவுமே ஈஸியாக தான். நித்யா, ரம்யா இஸ் சிங்கர், நார்யா டான்சர், இதெல்லாம் ஈஸி தான். பட் இருந்தாலும் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லை நீங்கள் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அண்ட் இதோட ஆன்சர் பாருங்கள். ஷுட் மஸ்ட்டுன்னு எழுதலாம், அதுக்கு வாஸ் ஸ்லீப்பிங். அதுக்கப்புறம் ஆஸ், இங்கே தோனும் போட்டுக்கலாம், அது கரெக்டாக தெரியல. ஆஸ் கரெக்டானா. ஹேர் இது கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஹோமோஃபோன்ஸ், இந்த ஹேர் இப்படி வரும், இந்த ஹேர் இங்கே வரும், ஓகேவா? அடுத்தது இதுவும் ஈஸி தான். காம்ப்ரிஹென்ஷனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கேன், ட்ரூ தானே. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கோட மீனிங் கேட்டிருக்கேன். இங்கேயும் நீ படித்து பார்த்தீங்கன்னா இன்சாண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதோட மீனிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது என்சாண்டிங், ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப டஃப்பாக இல்லை, மாடரேட்டும் இல்லை, நினச்சா எழுதலாம், ஓகேவா? கிராமர் கூட கொஞ்சம் யோசிச்சா பண்ணிக்கலாம். நம்ம நடத்தின கிராமர் நேற்று பார்த்துருந்திங்கன்னா 29வது 30வது 27வது எழுதிடலாம். 27வதெல்லாம் புக் பேக்கு தான், ஓகேவா? எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.